காளான் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். 1. காளான் என்ன வகைன்னு பார்க்கணும். காளான்ல நிறைய வகை இருக்கு. இதுல சிலது சாப்பிடலாம், ஆனா சிலது விஷ காளான். காடுகள்ல வயல்கள்ல தானா முளைச்ச காளான்களை பறிச்சு சாப்பிடவே கூடாது, உயிருக்கே ஆபத்தாகலாம். அதனால கடைகள்ல சூப்பர் மார்க்கெட்ல விற்கிற சாப்பிட்றதுக்குன்னு வளர்க்கப்பட்ட காளான்களை மட்டும் வாங்குங்க. விஷ காளான் சாப்பிட்டா வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலை சுத்தல்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சில சமயம் ரொம்ப மோசமாகலாம். 2. நல்லா சுத்தம் செய்யணும். காளான்ல மண், தூசி இதெல்லாம் இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல நல்லா கழுவி சுத்தம் பண்ணுங்க. ரொம்ப நேரம் தண்ணியில போட்டு வைக்காதீங்க, அது அதிகமா நீரை உறிஞ்சின மாதிரி ஆகிடும். லேசா ஒரு துணி இல்லைன்னா பிரஷ் வச்சு அழுக்கு நீக்கலாம். 3. அலர்ஜி இருக்கான்னு பாருங்க. சில பேருக்கு காளான் ஒத்துக்காது, அலர்ஜி ஆகும். காளான் சாப்பிட்டதும் அரிப்பு, உடம்புல தடிப்பு, மூச்சு விட கஷ்டம், வயிறு வலி, வாந்தி இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே அலர்ஜி இருந்தா காளான் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. 4. நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. காளானை பச்சையா சாப்பிடவே கூடாது, சமைச்சு தான் சாப்பிடணும். பொரிச்சு, குழம்பு வச்சு, சூப்பு வச்சு எப்படி வேணாலும் சமைக்கலாம். காரம், மசாலா கம்மியா சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. 5. அளவோட சாப்பிடுங்க. காளான் சத்து நிறைஞ்சதுதான், ஆனா எந்த உணவா இருந்தாலும் அளவோட சாப்பிட்றது தான் முக்கியம். நிறைய சாப்பிட்டா சிலருக்கு வாயு, வயிறு உப்புசம் ஏற்படலாம். 6. கர்ப்பமா இருக்கிறவங்களும் தாய்ப்பால் கொடுக்கறவங்களும் காளான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. காளான் பால் சுரப்பை குறைக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனா இதுக்கு உறுதியான ஆதாரம் கிடையாது. 7. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க காளான் சாப்பிடும்போது மருத்துவர் ஆலோசனை கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா காளான்ல சில தாதுக்கள் இருக்கு. இது கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு சில சமயம் சிக்கலை உண்டு பண்ணிடும். இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு காளான் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.